போலாமா? சரி. போதும் போதும், கிளம்பு. வா, ஒரு நிமிஷம் இரு கன்யா. என்ன உன் மாமனாரை ஏத்துக்கிட்டல? அப்ப நான் சொல்றத நீ கேட்டுதாமா ஆகணும். கன்யா நிச்சயமா இந்த குழந்தையை பெத்துக்க கூடாது. அவ அந்த குழந்தையை அபார்ஷன் பண்ணணும். பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயனை தினம் துதிப்போமே. நீ அழகான யுவனாகவும் உன்னிடம் அதிக தனமும் இருந்தபோது உன்னுடன் காதல் நன்றாக இருந்ததுதான். இல்லை சந்திரகலா, உங்களை போலுள்ள ஸ்திரீகள் ஸ்திரீகளையே அவமதிக்கும் அசிங்கத்தை செய்கிறீர்கள். துஷ்டனை, என்னை அசுத்தமாக்கி அதர்மத்தை நீ செய்து விட்டாய். உனக்கு சாபம் அளிக்கிறேன். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த வீட்ல யார்கிட்டயும் பேசாதீங்க, ஒட்டாதீங்கன்னு. ஏங்க, அண்ணன் மேல பாசம் இருக்கிற மாதிரி இப்ப இவ்ளோ பேச்சு பேசுறீங்கல்ல? அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வாய் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு போயிருக்க வேண்டியதானே? நீ ஒரு கண்டிஷன் போடுவே, ராஜேந்திரன் பொண்டாட்டி வேற ஒரு கண்டிஷன் போடுவா, சரவணன் பொண்டாட்டி வேற கண்டிஷன் போடுவா. இதெல்லாம் கேட்டு நாங்க சும்மா இருக்கணும். எனக்காக தயவு செஞ்சு நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க அக்கா. நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும்க்கா. கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வாழ்க்கை என்னும் கோலம் அதிலே சொந்தங்கள். அத்தை, முதல்ல என்ன சடங்கு பண்ணணும்? ஏன் உனக்கு தெரியாதா? இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னாச்சு நித்யா? என்னமாச்சு உனக்கு? சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ஆனந்த கணமாக பூவின் நறுமணமாக. மாமாவோட டீல் எந்த கம்பெனியோட இருந்துச்சு? ஏதோ ஸ்மார்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். இதை உங்ககிட்ட யார் சொன்னது? சில விஷயங்களை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது டாட். வாங்க. எங்க வர சொல்றப்பா? எதை காட்டணும்னு நினைக்கிறேன்? பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.